தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. கலெக்டர் ஸ்பெல்லிங் சொல்லு. கலெக்டர் ஸ்பெல்லிங் சொல்லு. செப்பா சரி, செப்பு ஸ்பெல்லிங் சொல்லு. CHELF CHELF. நீ கண்டிப்பா ஆயிடுவ. CHEFடா. எல் எங்கடா வச்சு படிடா, ஒழுங்கா படிடா. கடவுளே முருகா, உன் கையால எனக்கு ஏதாச்சும் தர்மம் பண்ணுப்பா, ஏதாச்சும் தர்மம் பண்ணு. அவ்வளோதானா? கெட் ரெடி ஃபார் த நியூ vlog. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இப்போ நம்ம எங்க போறோம்? முதல்ல மலை, அப்புறம் ஏரி, கடைசியா கோணத்தீவு. சிவகாசிக்கு போறோம். எதுக்காக போறோம்? சாமி கும்பிடுறோம். சாமி கும்பிட்டுட்டு எங்கள் ஊரில் திருவிழா, அதனால ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து அன்னதானம் போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டியிருக்கோம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வரணும். ஆக்சுவலாக வந்து நாளைக்கு இவங்க ஊரில் பத்ரகாளி அம்மன் கோயில் திருவிழா. எட்டாவது நாளா? எட்டாவது பொங்கலா? என்ன சொல்லுங்க? எட்டாம் திருவிழா அன்னைக்கு வந்து நாங்கள் அன்னதானம் போடுறதா வேண்டியிருக்கோம். ஸோ அதனால் வீட்டிலேருந்து 9ஆம் திருவிழா, இன்றைக்கி தான் 8ஆம் திருவிழா, நாளைக்கு 9ஆம் திருவிழா, அன்றைக்கி வந்து அன்னதானம் போடுறதா வேண்டியிருக்கோம். ஸோ இன்றைக்கி மதுரையிலேருந்து இந்த வருஷம் வந்து ஒரு 100 பேருக்கு சாப்பாடு. ஆமாம், அடுத்த வருஷம் இன்னும் 200 பேருக்கு சாப்பாடு போடணும் கண்டிப்பாக. அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டேன். என்ன எடுக்கணும் அடியிலேருந்து? சாப்பாடு தட்டு. ஆமாம், இது அன்னதானம் போகிறதுக்காக தட்டு வாங்கிட்டு. இப்போ கையில் பிடிச்சிட்டு எப்படி எடுத்துக்க முடியும்? ஆச்சி பையா? அது ஆமா, ஆச்சி பையா. அது என்ன 2 பையா? 2 பைய, 3 சுருக்கு பைய, அதுல 4 சாத்துக்குடி போட்டு வச்சுக்க. பாப்பா ட்ரெஸ், பாப்பா ஆச்சி ட்ரெஸ் இருக்கு. எங்க போற? ஐயா, உட்காருங்கோ. 7.5 போட்டு காட்டுறேன். 7.5 எப்படி போடுவேன்? உட்காரும் போய் போட்டு காட்டுறேன். உட்காரும். அப்பா ஃபுல்லா கிளீனிங் ஒர்க்லாம் பார்த்து கொண்டு வந்திருக்கேன். பின்னாடி உட்காருங்க, காலை தொடச்சிட்டு ஏறுங்க. கால் தொடச்சு 70 மேட் போட்டுருக்கேன், அதுவே 15,000 வேஸ்ட் தொடச்சுக்கிறோம் அப்படியே. தொடச்சாச்சு. நல்லா ஏறி மிதிச்சு எல்லாத்தையும் கழுவிடாதீங்க. அதான் போயிட்டு வாட்டர் வாஷ்லாம் பண்ணி நீட்டாக எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஊருக்கு போனேன்னு. ஓகே கைஸ், அப்படியே பக்கத்தில் வச்சுடா, ஜிப்பு போடணும். கைஸ் கிளம்பிட்டோம். அதை அடியில் வச்சுருங்க, இந்த காலுக்கு அடியில் வச்சுருங்க. ஒரு பேச விட்றாங்களா? சாவு அடிக்கிறாங்களே என்னைய. கிளம்பியாச்சு. கிளம்பிட்டோம். நடுவில் வந்து காமிங்க. கரெக்டாக இங்கேருந்து 2 மணி நேரம் ஆகும் நாங்கள் போகிறதுக்கு. 2 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும் ஓட்டுறதை பொறுத்து. போகிறதில்ல இப்போ எங்கள் பாப்பாவை மட்டும் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணோம். அவளை மட்டும் காலையிலே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம். ஏன்னா வீட்டில் இருந்தால் எங்களை கண்டிப்பாக கிளம்ப விட மாட்டோம். வாங்க 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 வாங்க, மேடம் வந்துட்டாங்க. அவங்களோட கிளி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம். அதனால் அவங்க அண்ணனை திட்டுறா. வாங்க வாங்க, கிளியை வாங்கிக்கோங்க. தள்ளி உட்கார, தூக்கி உட்கார விட பாப்பாவை. திஸ் இஸ் மை பாப்பா சண்முகஸ்ரீ.
போகிற வழியில் இப்போ பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்து டைரெக்டாக வந்து சிவகாசி தான். ஆனால் போகும்போது நமக்கு ஒரு 2 வேலை மட்டும் இருக்குது. அப்புறம் பேக் வாங்கலை, பேக்கு ஜிப்பு போடணும். கைஸ் அரிசி வந்து ஊர்லேயே ஆர்டர் பண்ணிட்டோம். ஊர்லேயே போய் எடுத்துக்கலான்ட்டு. ஏன்னா இங்கே ரொம்ப டிலே பண்ணுறாங்க. டைம் ஆகிடும். நம்ம போகிறதுக்காக இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும். 5:30-6 மணிக்குள்ளே கோயிலுக்குள்ளே போகணும். அதனால் நாங்கள் ஊரில் போய் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆமாம், பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு திராட்சையும் மாம்பழமும் வாங்கிட்டு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு நம்ம தான் இப்படி வந்துட்டோம்ல. அதனால திருப்பி நம்ம என்ன சொல்கிறது, அங்கிட்டு ஆணையூர் போகிறதுக்காக ரூட் எப்படி வருது, இங்கே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. போக முடியாதா? பாவீங்களா, திருவான்மியூர்ல கிளம்புற என்ன டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு இங்க வர்றா தட்டு தான் இருக்குடா. இங்க பாரு, இதுக்கு நீங்க அங்க ஓடுங்க. ஆனா இங்க வாங்கிட்டு வந்துருக்கேன்னா நீங்க கூட தான் சொல்றேன். அங்கே கூட ஒரு ரூபா கூட தான், 1 ரூபா கூட வச்சுதான் அங்க எவ்வளோ மொத்தத்து 6 ரூபா. 6.50 சொன்னாங்க. கைஸ் வந்தாச்சு சிவகாசிக்கு. எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். தெரியுதுங்களா கோயில்? இதுதான் கோயிலோட கோபுரம். வேலை பாடு தெரியுமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்ப்பா. கும்பிட்டுக்கடா கைத. பத்ரகாளியம்மன் கோயில் சிவகாசி. இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கே கரெக்டாக சித்திரை மாதத்தில் அவங்க கொடியேற்றுவாங்க. கொடியேற்றி 9 நாள் திருவிழா நடக்கும். நாளைக்கு தான் அந்த திருவிழா, 9வது நாள். வந்துட்டாங்க எங்கள் பாப்பா, பின்னாடி உட்காந்துருந்தாங்க. அதனால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நல்லா பாருங்கள். மேடம் கிளம்பி போகிறாங்க. எங்கே போகிறீங்க மேடம்? மேடம் என்ன மேடம் இவ்வளோ வேகமாக நடக்கிறீங்க? சொல்லாமல் கொள்ளாமல் மேடம். என்ன 500 ரூபாயா இருக்குது? ஹாய் சொல்லுங்க. ஹாய்.